ஹாய் குட்டீஸ், இது உங்கள் மயிலை சிவராமன். தினம் ஒரு குட்டி கதையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ஒரு கதை காலத்தினால் செய்த உதவி அப்படின்னு சொல்லி ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு புறா ஒன்று இருந்துச்சான். அந்த புறா ரொம்ப சந்தோஷமாக அப்படியே இரை தேடி அப்படி பறந்து இறையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் போய் அது இரை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆத்தங்கரையில் ஒரு எறும்பு தண்ணிக்குள்ளே விழுந்து அப்படியே தத்தளிச்சுட்டே இருந்ததாம். அப்போ இந்த புறா என்ன பண்ணிச்சா, அந்த எறும்பை ஒரு இலையை தூக்கி அந்த எறும்பு கிட்ட போட்டுட்டு அந்த எறும்பு இலையில் ஏறினோடனே அந்த இலையை எடுத்து கொண்டு கரையில் போட்டுச்சான். என்னத்தினாலனா டைரெக்டாக போய் எறும்பை பிடிச்சிட்டோம்னா அந்த எறும்பு செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிச்சான். அப்போது அந்த எறும்பு சொல்லிச்சான், நண்பா, நீங்கள் எனக்கு தக்க சமயத்தில் அது ரொம்ப அறிவுபூர்வமாக நீ எனக்கு இந்த உதவி பண்ணியிருக்க. நான் இதை எப்போவுமே மனசில் வச்சுருப்பேன். நான் உனக்கு அந்த டைமில் நான் உனக்கு கைமாறு செய்வேன். நீ என்னை நீ செய்த உதவி எனக்கு ஒரு பெரிய உலகத்தளவோட பெருசு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுதான். அப்போ இந்த புறா இட்ஸ் ஜஸ்ட் ஹெல்ப் தானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ பேசுகிற, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து அது பாட்டுக்கு அது இரை தேட போயிருச்சான். இந்த எறும்பும் அதனோட ரொட்டீன் லைஃப்பில் அதுவும் இரை தேடிகிட்டே இருந்ததான். கொஞ்ச நாள் கழித்து இந்த எறும்பு இப்படி இரை தேடி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு வேடன் ஒருத்தன் அப்படி குறி வச்சு நின்றுட்டுருக்கான். இந்த எறும்பு இப்படியும் பார்க்குது, இது யார் குறி வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த தூரத்தில் அந்த மரக்கிளையில் இதுக்கு எறும்புக்கு ஹெல்ப் பண்ண அந்த புறா உட்காந்துட்ருக்குது. ஐயோ, நம்மளோட நண்பனவா இவன் குறி வைக்கிறான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வேடனோட கால் இப்படி கரெக்டாக ஏறி நின்றுட்டே இருந்ததான். கரெக்டாக அவன் அந்த அம்பை விடுற டைமில் என்ன பண்ணிச்சான், நறுக்குன்னு கடிச்சு வச்சிருச்சான். இவன் இந்த எறும்பு கடிச்ச உடனே இந்த வேடனுக்கு என்னாச்சு, அந்த குறி தப்பிருச்சு. எறும்பை அடிக்கிறதுக்காக இப்படி வரும்போது எறும்பு தப்பிச்சு ஓடிடுது. அப்போ அந்த புறா அங்கேருந்து பார்த்துருச்சு. ஸோ என்னமோ அதை அவனை கடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் அங்கேருந்து போகணுன்னு பார்க்குது. இந்த எறும்பு தான் அதை கடிச்சிருக்கு. எறும்பு சொல்லுது, நான் தான் கடித்தேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது புறா சொல்லுதான், நான் செஞ்ச நன்றிக்கு நீ எனக்கு மிகப்பெரிய நன்றி நீ செஞ்சிட்ட. நீ எனக்கு பண்ண உதவி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிச்சான். இப்போ 2 பேரும் ஜாலியாக அப்படியே அவங்களோட லைஃப்பை பார்த்து போயிட்டாங்களாம். இதுதான் கதை. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன நீதி தெரியுது அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு அவங்களோட எதிர்பார்க்காத சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவி அவங்களுக்கு உலகத்தை விட பெருசாக இருக்கும். அதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது இந்த உலகத்தை விட அது ரொம்ப பெருசு. இது காலத்தினால நம்ம செய்கிற ஒரு சின்ன உதவி. ஓகேவா குட்டீஸ்? அதனால் எப்போவுமே நீங்கள் யாருக்காவது ஒரு இடர்பாடான சமயங்களில் உதவுறதுக்கு தயங்காதீங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.